அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்றைக்கி நம்மளோட இஸ்லாம் ஏ லெவல் டியூட்டோரியல் கிளாஸில் 12வது கிளாஸில் ஜாயின் ஆகியிருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் படிக்க போகிற பாடம் அல் இல்ஹாத். அதாவது இல்ஹாத் என்று சொல்கிறது என்ன, அதனுடைய தோற்றம் எப்படி காணப்பட்டுச்சு, அது இஸ்லாத்துக்கும் அதற்கும் எப்படியான தொடர்புகள் காணப்படுகின்றது, அதே போல் எப்படி அது வளர்ச்சி பெற்றுட்டு வருது அப்படின்றத பார்த்துட்டு நிஃபாக் சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் இன்றைக்கி படிக்கலாம் வாங்க. அல் இல்ஹாத் மொழி அடிப்படையில் நாங்கள் இல்ஹாதை பார்த்தோன்னு சொன்னால், அதாவது நோக்கத்தை விட்டும் திரும்புறது, புனிதத்துவத்தை இல்லாமல் செய்கிறது, மார்க்கத்தை பொய்ப்பித்தல், இதோடு சேர்த்து கடவுளை நிராகரிக்கிறது, இப்படியான பல பொருள் கருத்துக்கள் நாங்கள் இல்ஹாத்ன்றதுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரியா, இதையே நாங்கள் இஸ்லாமிய பரிபாஷையில் நாங்கள் நோக்குகின்ற போது, அதாவது இஸ்லாம் அதாவது கடவுளையே இல்லை, கடவுளை நிராகரிக்கிற, முற்றுமுழுதாக கடவுள் இல்லை, முதல் வார்த்தை அவங்களோட கடவுளை நிராகரிக்கிறது. அதுக்கு பின்னால் மதங்கள், சமயங்கள், இது எல்லாமே வரும் கற்பனைகள், இதெல்லாம் மனுஷனோட கட்டுக்கதை அப்படின்னு சொல்கிறதும், இந்த பிரபஞ்சம் தானாக தோன்றினுச்சு, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாமே தானாக தோன்றிடுச்சு, அதாவது அது தானாகவே தோன்றி தானாகவே இறக்கக்கூடியவை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை கோட்பாடுகளை கொண்டிருக்கக்கூடியவர்கள், அதாவது நாஸ்திகவாதம் பேசக்கூடியவர்களைத்தான் நாங்கள் அல் இல்ஹாத்ன்றதுக்குள்ளே நாங்கள் உள்ளடக்கலாம். இல்ஹாதிர தோற்றம் வளர்ச்சியை பார்த்தோன்னு சொன்னால், அதாவது இல்ஹாத்ன்றது நாஸ்திகவாதம்ன்றது சமய நம்பிக்கைக்கு பின்னால் தோன்றப்பட்ட ஒன்றாகத்தான் காணப்படுது. இப்போ எங்களோட முதல் மனிதர், இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட முதல் நபியாகவும் முதல் மனிதராகவும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க காணப்படுறாங்க. அவங்க இஸ்லாத்தை தான் போதிக்கிறாங்க, அதாவது அல்லாஹ் ஒருவன், அவன் தான் எங்களோட ரப்போ, அவனை தவிர வேறு இறைவன் இல்லைன்றதை அவங்க போதிக்கிறாங்க. இப்படி அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ் ஒருவன், அவன்தான் எங்களோட ரப்பு, அவன்தான் ஒரே ஓர் இறைவன் அப்படின்னு சொல்லி ஓர் இறை கொள்கையை மட்டும் போதித்தவர்களாக தான் எங்களோட அனைத்து நபிமார்களுமே காணப்படுறாங்க. அந்த வரிசையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அவங்க நபியாக அனுப்பப்படுறதுக்கு முதல்ல சிலை வணக்கமாக காணப்படுது. இப்படி சிலை வணக்கங்கள் காணப்படக்கூடிய அதே சமயத்தில் நாஸ்திகவாத நம்பிக்கையுடையவர்களும் அங்கே காணப்படுறாங்க. இந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இறை தூதராக தெரிவு செய்கிறான். இப்போ நபி அவங்க இஸ்லாத்தை போதிக்கிறாங்க, அங்கே ஒரு சமயம் தோற்றுவிக்கப்படுது. எனவே இந்த சமயத்தை முற்றுமுழுதாக எதிர்க்கக்கூடிய ஒன்றாகத்தான் இது நாஸ்திகம், இல்ஹாத்ன்றது காணப்படுகின்றது. இப்படி நபி அவங்க இஸ்லாத்தை போதிச்சு அந்த காலகட்டத்தில் அங்கே காணப்பட்ட மனிதர்களினுடைய சிச்சுவேஷன், அவங்களோட சூழ்நிலைகள் எப்படி இருந்துச்சு, சிலை வணக்கத்தை வணங்கக்கூடியவங்களாக காணப்பட்டாங்க, சிலைகளை அவங்களாகவே செதுக்கி அவங்களே அதை வணங்குவாங்க. அதே போல் அவங்களோட நோக்கம் எப்படி இருந்துச்சு, இந்த உலகத்தை குறிக்கோளாக கொண்டு மட்டும்தான் காணப்பட்டுச்சு. அதாவது அவங்க சாப்பிட்றதாக இருக்கட்டும், குடிக்கிறதாக இருக்கட்டும், அவங்க சுக இன்பங்கள் அனுபவிக்கிறதாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த உலகத்தோடையே முடிஞ்சுது. அதாவது இந்த உலகம்ன்றது தானாக தோன்றுனுச்சு, அதாவது தானாக ஒரு நாள் அழிஞ்சிரும், எனவே எங்களுக்குன்னு ஒரு லட்சியமே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு மனோநிலையில் தான் அந்த மக்கள் காணப்படுறாங்க. எனவே அறிவற்ற ஒரு சமுதாயமாக அந்த ஜாஹிலியா சமுதாயம் காணப்படுகின்றது. அந்த நேரத்தில் தான் அறிவுபூர்வமாக இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய ஒரு மனிதராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா அனுப்புகின்றார். எனவே அறிவற்ற அந்த நேரத்தில் அந்த சமுதாயத்துக்கு அறிவார்ந்த விஷயங்களை கொடுக்கின்ற நேரத்தில் அந்த இஸ்லாம் அதிகமாக பரவுது, பல நாடுகளுக்கும் பரவுது. அதே போல் இஸ்லாமிய சாம்ராஜ்யமே உருவாகுது. இப்படி நபி அவங்களோட மௌத்துக்கு பின்னால், அவங்களுக்கு மௌத்து வருது, அவங்களோட மௌத்துக்கு பின்னால் ஹுலஃபாஉர் ராஷிதூன்கள் அவங்க வராங்க. என்ன, இப்படி அவங்களுக்கு பின்னால் ஆட்சி செய்தவர்கள், இப்படி பல காலங்கள் போய்கொண்டு இருக்கின்றது. இந்த நேரத்தில் தான் நாஸ்திகம்ன்றது தோற்றம் பெறுது. இவங்களை பற்றி அல் குர்ஆன் எப்படி சொல்லுதுன்னு பார்க்கலாம். மேலும் மறுமையை நம்பாத அவர்கள், இது நமது உலக வாழ்க்கையை தவிர வேறு வாழ்க்கை கிடையாது, நாம் இறக்கிறோம், இன்னும் நாம் வாழ்கிறோம், காலம் தவிர வேறு எதுவும் நம்மை அழிப்பதில்லை அப்படின்னு சொல்லி கூறினார்கள். எனவே இது இவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை பற்றின அறிவோ அல்லது இறைவனை பற்றின அறிவோ இவங்களுக்கு இல்லைன்றதை இந்த அல் குர்ஆன் வசனம் விவரிக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதாவது வேதங்கள் முன்வைக்கப்பட்ட அந்த காலங்களில் கூட இந்த நாஸ்திக நம்பிக்கை உடையவர்கள் வேதங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இதெல்லாமே பொய், இந்த சமயன்றது பொய், இந்த நபின்றது பொய்ன்னு சொல்லி அவங்க தான் கற்பனையில் என்ன செஞ்சு வாழ்ந்து கொண்டிருந்ததை நாங்கள் காணலாம்.
இப்படி இஸ்லாம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு ஆட்சியாளர்களால் ஆட்சி செய்யப்படுகின்றது. அந்த டைமில் தான் மத்திய காலம்ன்ற ஒரு காலம் வந்துச்சு. அந்த காலத்தில் கண்மூடித்தனமாக பல விடயங்கள் என்ன செய்கிறாங்க, இந்த மத நம்பிக்கையாளர்கள் சொல்கிறாங்க. அதே போல் அறிவியலை எதிர்க்கக்கூடிய மத நம்பிக்கையாளர்களும் அந்த நேரத்தில் காணப்படுறாங்க. இப்படி பல பிற்போக்கான சமய நம்பிக்கைகளால் இருள் சூழ்ந்த ஐரோப்பா அறிவியல் கருத்துக்களால் முன்வைக்கப்பட ஆரம்பித்த அந்த டைமில் இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மத நம்பிக்கையாளர்கள் இந்த அறிவியல் கருத்துக்களை கண்மூடித்தனமாக அதை எதிர்க்கிறாங்க, அதை ஏற்றுக்கொள்ளலை. எனவே இந்த டைமில் படித்த மக்கள் மத்தியில் இவங்களுக்கும் அதாவது மத சிந்தனையாளர்களுக்கு மத்தியில் மத விரோத சிந்தனைகள் தோற்றம் பெறுது. இவங்க என்ன செய்கிறாங்க, அறிவியல் ரீதியான கருத்துக்களை கண்மூடித்தனமாக மறுக்கிறாங்க. எனவே இங்கே சமயம் என்ன செய்யுது, தாழ்த்தப்பட்டு சமய நம்பிக்கைக்கு அதாவது மதச்சார்பற்ற நிலை ஒன்று அங்கே உருவாகுது. நாஸ்திகம் தோற்றம் பெறுது. நாஸ்திகத்துக்கு வலுப்பெறக்கூடிய காரணமாக இது காணப்படுகின்றது. ஏன்னா மதங்களுக்கு மத்தியிலேயே பல எதிர்ப்பு முரண்பாடுகள் அதே போல் மூட நம்பிக்கைகள் கண்மூடித்தனமான சிந்தனைகள் எல்லாமே காணப்படுறது. இது இவங்களுக்கு ஒரு உந்து சக்தியை வழங்குது. இப்படி ஐரோப்பாவில் நாஸ்திகம் வலுப்பெற்று அதே போல் படித்த மக்கள் எல்லாமே நாஸ்திகத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க, கடவுள் நம்பிக்கையை மறுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பகுத்தறிவு ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் இந்த உலகம்ன்றது தானாக தோன்றினுச்சு, அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே தானாக தோன்றினுச்சு, எனவே அது தானாக அது என்னது இறந்துரும் அப்படின்னு சொல்லிவாங்க நம்புகிறாங்க. எனவே படித்த ஐரோப்பியர்கள் நாஸ்திகத்தை ஒரு நம்பிக்கையாக அறிவியல் நம்பிக்கைன்றது நாஸ்திகம் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. இவ்வாறு நாஸ்திக நம்பிக்கை அறிவியல் பரிணாமம் பெறுகின்றது. அறிவியல் பரிணாமம் பெறுறதுக்கான காரணமாக டார்வின், பேர்ட்ரண்ட் ரசல், ஃப்ராய்ட், கார்ல் மார்க்ஸ் போன்ற அறிவியலாளர்கள் காரணம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. இப்படி இந்த அறிவியலாளர்கள் என்ன செய்கிறாங்க, மதத்தை கடுமையாக எதிர்க்கிறாங்க, விமர்சிக்கிறாங்க. மதம்ன்றாலே அவங்களுக்கு கண்ணில் காட்ட இயலாத அளவுக்கும் மதத்தை எதிர்க்கிறாங்க. கார்ல் மார்க்ஸ்ன்ற அறிஞர் சொல்கிறார், மதம்ன்றது மனிதனுக்கு அபீன் அப்படின்னு சொல்லி கார்ல் மார்க்ஸ் சொல்கிறார். அதே போல் மனிதனை கடவுள் படைக்கலை, அவன் பரிணாமத்தால் வளர்ச்சி பெற்றவன் அப்படின்னு சொல்லி டார்வின் சொல்கிறார். அதே போல் மனிதனை கடவுள் படைச்சான் அப்படின்டா கடவுளை படைச்சது யாரு அப்படின்னு சொல்லி பேர்ட்ரண்ட் ரசல்ன்றவர் கேட்கிறார். இப்படி பல அறிஞர்கள் பல கருத்துக்களையும் சிந்தனைகளையும் முன்வைக்கிறாங்க. இவ்வாறு முன்வைச்சது மட்டுமல்லாமல் மத சிந்தனையாளர்களை எல்லாம் மதத்துக்கு எதிராக திருப்புற வகையில் அதிகமான கேள்விகளை கேட்குறாங்க. அதே போல் அறிவியல் வளர்ச்சியை தூண்டுற விதமாக கல்வி அதே போல் பொருளாதாரம் போன்ற விடயங்கள்லேயும் ஐரோப்பா, ரஷ்யா போன்ற நாடுகளில் அதிகமான வளர்ச்சி பெற்றுக்கொண்டு வரத்தை நாங்கள் காணலாம். இதுவும் கூட நாஸ்திக நம்பிக்கை மேலோங்கி போகிறதுக்கான காரணமாகவும் காணப்படுகின்றது. இவ்வாறு அக்டோபர் புரட்சி நடக்குது. அந்த புரட்சியை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு கீழால் ரஷ்யா வருது. ஸோ ரஷ்யாவும் நாஸ்திகத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுது. அதாவது மதச்சார்பின்மை என்ற அடிப்படையில் நாஸ்திகத்தை ஏற்றுக்கொண்டு இந்த ரஷ்யா செயற்படுது. இப்படி நாஸ்திக நம்பிக்கையினுடைய செல்வாக்குகள் எல்லாம் இந்த நாடுகளில் பரவி கல்வி, பொருளாதாரம், சுகாதாரம் இப்படியான பல துறைகளில் பாரிய அபிவிருத்தி இதில் இடம்பெறுது. இப்படி 19ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில் நாஸ்திகம்ன்றது உலக நாடுகள் பூராகவும் பரவுறதுக்கு ஆரம்பிக்குது. உலக நாடுகளில் பரவுறதோட அதிகமாக அரபு நாடுகளில் இந்த நாஸ்திக நம்பிக்கையை பரப்புறதுக்காக பல அறிஞர்கள் போகிறாங்க. அதுக்கு முன்னால் நாங்கள் இந்த நாஸ்திக நம்பிக்கை மேலோங்கி மதம்ன்றது கீழே காணப்படுறதுக்கான அதாவது மதத்தை இவங்க ஏன் எதிர்க்கிறாங்கன்றதுக்கான காரணங்களாக நாங்கள் கொஞ்சம் காரணங்களை நாங்கள் பார்க்கலாம். அதில் முதலாவது சமயங்களுக்கு இடையிலேயும் சமயங்கள் அதாவது அந்த இஸ்லாமிய சமயம்னு சொன்னால் அதுக்குள்ளேயே பல பிரிவுகள், அதுக்குள்ளேயே பல எதிர்ப்புகள், முரண்பாடுகள் காணப்படுறது இந்த நாஸ்திகம் உயர்ந்து செல்றதுக்கு ஒரு உந்து சக்தி. என்னென்னு சொன்னால் இங்கே இவங்களுக்குள்ள பல பிரிவுகள், சமயம்ன்றது ஒரு சமயம், அதாவது இஸ்லாம்ன்றது ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்துக்குள்ளேயே இவ்வளோ பிரிவுகள் என்று சொன்னால் இவங்க ஒரு இறைவனை மட்டும் வணங்குறாங்கண்டா அதுக்குள்ளேயே இவ்வளோ பிரிவு அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை எழுப்புறாங்க. அதே போல் சமயங்களில் காணப்பட்ட மூட நம்பிக்கைகள், சமயங்களில் அறிவுபூர்வமான கருத்து பரிமாற்றத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க, தவிர்த்து கொள்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்த இந்த அறிவுபூர்வமான மார்க்கத்தை இவங்க என்ன செய்கிறாங்க, அறிவற்றதாக கண்மூடித்தனமானதாக இவங்க இங்கே எடுத்து காட்டுறாங்க. அதே போல் அறிவியல் கோட்பாடுகளெல்லாம் கண்மூடித்தனமாக எதிர்க்கிறாங்க. நாஸ்திக நம்பிக்கையில் காணப்பட்ட கருத்து ரீதியான நடத்தை ரீதியான சுதந்திரம்
அவ்வாறு நாஸ்திகத்தினுடைய பின்னணியில் ஏற்பட்ட அபிவிருத்திகளாக சுகாதாரம், கல்வி மறுமலர்ச்சி, பொருளாதாரம் இப்படியான பல மறுமலர்ச்சிகளை நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்தது மதச்சார்பின்மையின் வகைகள். இந்த மதச்சார்பற்றவர்கள், அதாவது நாஸ்திகவாதிகள், முல்ஹிதூன்கள், இவங்க எல்லாருமே கடவுளை ஒரே விதமாக பார்க்கல. அதாவது கடவுள்ன்றவர் இல்லைன்ற கருத்துப்படி இருக்கிறாங்க, இருந்தாலும் கூட இவங்களுக்குள்ள பல பிரிவுகளும் காணப்படுகின்றது. எப்படி முதலாவது முல்ஹிதூன்களை சொல்லலாம். லா அதிரியான்ற ஒரு கூட்டம், ருபூபியூன்கண்ட கூட்டம். இதில் ஃபர்ஸ்ட் முல்ஹிதூன்னு சொன்னால் யார்? இவங்க எப்படின்னா கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி கடவுளை முற்று முழுதான் நிராகரிப்பாங்க. கடவுள்ன்ற எதுவுமே இல்லை, இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் இதெல்லாமே தானாக தோன்றிடுச்சு, தானாக அழியும். அதே போல் சமயம், நம்பிக்கை, மதம் இதெல்லாமே மனுஷனோட கட்டுக்கதை. இவங்களாக கற்பனை செஞ்சு எடுத்துக்கொண்டது தான் இதெல்லாம். மனுஷன் தானாக உருவாகுவான், தானாக இறப்பான்ன்றது தான் இவங்களோட நம்பிக்கை. கடவுளே இல்லைன்றவங்க தான் இந்த முல்ஹிதூன்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவங்க. அடுத்தது கடவுள் பற்றின முடிவான கருத்துக்கு வராதவங்க. அதாவது கடவுள் இருக்கானா இல்லையா அப்படின்றதுல இவங்ககிட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதாவது கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்லியும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லி நிராகரிக்க மாட்டாங்க, கடவுளை ஏற்கவும் மாட்டாங்க, மறுக்கவும் மாட்டாங்க. இப்படியான கொள்கையில் இருக்கிறவங்க தான் லா அதிரியா அப்படின்ற வகையினர். அடுத்தவங்க தான் ருபூபியன்கள். இவங்க எப்படி? கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இருந்தாலும் கூட இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிவாங்க. என்ன செய்வாங்க? நம்பிக்கை கொள்ளுவாங்க. இதான் இவங்க, அதாவது ருபூபியூன்கள்னு சொல்கிறவங்க. அடுத்ததாக இல்ஹாதும் இஸ்லாமிய உலகும். இல்ஹாத் இஸ்லாமிய உலகோட எவ்வாறு சம்மந்தப்படுதுன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ உஸ்மானியா ஹிலாஃபத் வீழ்ச்சி பெறுது. உஸ்மானியா ஹிலாஃபத் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு பின்னால் அதை தொடர்ந்து மதச்சார்பற்ற இந்த ஐரோப்பிய நாடுகள், அதே போல் ரஷ்யா, முஸ்லீம் நாடுகளில் மத சிந்தனையை ஒழித்து அந்த நாடுகளில் இல்ஹாத் நாஸ்திகத்தை போதிக்கிறதுக்கான பல முயற்சிகளை இவங்க செய்கிறாங்க. பெரும்பான்மையாக அரபு நாடுகளுக்கு போகிறாங்க. முஸ்லீம் பெரும்பான்மை கொண்ட அரபு நாடுகளில் மதத்தை ஒழிச்சு கட்டுறதுக்கு பல முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. மதம்ன்றதே இல்லாமாக்கணும், இஸ்லாத்தையே ஒழிச்சு கட்டணுன்றதுக்கு பல முயற்சிகளை இவங்க செய்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் இஸ்லாமிய அறிஞர்கள் இஸ்லாத்தையும் தன்னுடைய ஈமானையும் பாதுகாக்க வேண்டும், முஸ்லீம்களுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உடைச்சி தள்ளக்கூடாது, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கஷ்டப்பட்டு பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கடினமான உழைப்புக்கள் இவங்க மேற்கொள்கிறாங்க. அதாவது தன்னுடைய இஸ்லாம், தன்னுடைய தீன் எவ்வாறு உயர்ந்ததுன்றத முஸ்லீம்களுக்கு விழிப்புணர்வு காட்டும் முகமாக பல்வேறுபட்ட கலைகளை இவர்கள் உருவாக்குகின்றார்கள். அவ்வாறு தஃப்சீர் கலைகள், அல் குர்ஆன் விரிவுரைகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் இதை சொல்லலாம். ஃபிக்ஹ் கலைகள், அதாவது இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் உள்ளடக்கிய கலைகள், இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் பல விதமான குழுக்கள், கூட்டங்கள் நடாத்துதல், உம்மத்தை வழிநடத்தக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள், இப்படி பல விஷயங்களை இவங்க தோற்றுவிக்கிறாங்க. இந்த வகையில் நாஸ்திகவாதிகளிடத்திலிருந்து தங்களுடைய இஸ்லாத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கடினமாக உழைத்த அறிஞர்களாக ஜமாலுத்தீன் ஆஃப்கானி ரஹிமஹுல்லா, அல்லாமா இக்பால் ரஹிமஹுல்லா, இப்படியான பல அறிஞர்களை நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்தது நாங்கள் நிஃபாக்ன்ற தலைப்புக்குள்ளே போகலாம். இப்போது நிஃபாக்ன்னு சொன்னால் மொழி ரீதியாக நாங்கள் பார்க்கக்குள்ள அதோட பொருள் நயவஞ்சகம் அப்படின்னு சொல்லி பொருள் வரும். அதே போல் நஃபக் அப்படின்னு சொல்லுக்கு நாங்கள் மொழிக்கருத்தை பார்த்தோன்னா சுரங்கப்பாதை அப்படின்ட்டு பொருள் வரும். இப்போது முதலாவது சொன்னது நிஃபாக் நயவஞ்சகம்ன்றதும் நஃபக் சுரங்கப்பாதைன்றதுக்கும் ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இப்போது நயவஞ்சகம்ன்றது ஒரு பண்பு பெயராக இருக்குது, அதே போல் சுரங்கப்பாதைன்றது ஒரு பொருள் பெயராக இருக்குது. என்ன நெருக்கம் இருக்குது இது ரெண்டுக்கும் பார்த்தா, அதாவது சுரங்கப்பாதை எப்படி தரையால் மறைக்கப்பட்டிருக்குதோ அப்படித்தான் நயவஞ்சகம்ன்றது ஒரு மனுஷண்ட வெளிப்படையான நடவடிக்கைகளால் மறைக்கப்பட்டிருக்கும். அதால தான் நஃபக் நிஃபாக் ரெண்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. எனவே பிளேட் நாங்கள் பார்க்கலாம், ஒரு மனுஷனோட உள்ளத்தை அறிந்தவன் அந்த ரப்பு மட்டும், அவன்தான் உள்ளத்தை அறிந்தவன். எனவே ஒரு மனிதனுடைய வெளித்தோற்றத்தை வச்சு இவர் எப்படிப்பட்டவர் என்பதை தீர்மானிக்கிறது எங்களால் முடியாது.
சரிதானே. இப்போது ஒரு மனுஷன் நல்ல அமல்கள் புரிஞ்சுட்டு இருக்கிறார், ஐவேளை தொழுகைகளை தொழுகிறார், ஜக்காத் கொடுக்குறார், ஹஜ்ஜு செஞ்ச ஒரு மனுஷனாக இருக்கிறார், நல்ல மிச்சம் ஒரு நல்ல ஒரு மனுஷன் என்று சொன்னாலும் கூட அவரை நாங்கள் இவர் சொர்க்கவாதின்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. ஏன்னு சொன்னால் அவரோட உள்ளத்தை அறிஞ்சவன் அந்த ரப்புல் ஆலமீன். அதே போல் ஒரு மனுஷன் தொழுகிறதில்லை, நோன்பு பிடிக்கிறதில்ல, ஜக்காத் கொடுக்கலை, சதக்கா செய்யலை, ஹஜ்ஜு செய்யலை, எந்த உறவினர்களை அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கல, எதையுமே செய்யலை அவர் அப்படின்றாலும் கூட அவரை நாங்கள் நரகவாதி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் உள்ளத்தை அறிந்தவன் அந்த ரப். ஸோ உள்ளம்ன்றது மிக முக்கியமான ஒரு பகுதியாக எங்களோட உடலில் காணப்படுகின்றது. எனவே உள்ளத்தை அறிந்த அந்த ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது. எனவே நயவஞ்சகம்ன்றது மிகப்பெரிய ஒரு பாவமாக காணப்படுகின்றது. அதாவது உள்ரங்கமாக கெட்ட ஒரு மனுஷனாகவும் வெளிரங்கத்தில் நல்லதை காட்டக்கூடிய ஒரு மனுஷனாகவும் தொழிற்படுறது தான் இந்த நயவஞ்சகம் அப்படின்னு நாங்கள் அழைக்கின்றோம். நயவஞ்சகத்தை அறிஞர்கள் பல்வேறு முறைகளில் வரைவிலக்கணப்படுத்துறதை நாங்கள் பார்க்கலாம். உள்ளத்தினுடைய நம்பிக்கைக்கு முரணான சொல்லையோ அல்லது செயலையோ வெளிப்படுத்துதல் இப்படின்ட்டு இமாம் இப்னுல் அரபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க. அடுத்ததாக வெளிப்படையாக நலவை காட்டலும் உள்ரங்கமாக தீயதை மறைத்து கொள்றதும் அப்படின்ட்டு இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க. அதே போல் வெளிரங்கத்துக்கு முரணான உள்ரங்கம் அப்படின்ட்டு இமாம் இப்னுல் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க. இப்படி பல அறிஞர்கள் பல முறைகளில் நயவஞ்சகம் என்பதை வரைவிலக்கணப்படுத்துறதை பார்க்கலாம். நிஃபாக் தௌஹீதுக்கு முரணான ஒன்றாக காணப்படுகின்றது. அது ஏன் தௌஹீதுக்கு முரண்? அந்த முஸ்லீம்கள்லேயும் நயவஞ்சகக்காரர்கள் இருக்கிறாங்க தானே. எதற்கு நாங்கள் அதை தௌஹீதுக்கு முரண் அப்படின்னு சொல்கிறோம்டா, அதாவது அவங்க என்ன செய்வாங்க, வெளியில் தௌஹீதுக்கு ஓர் இறை கொள்கை, அதாவது ஒரு இறைவனை மட்டும் வணங்குறவங்களாகவும் நபியை தன்னுடைய இறுதி தூதராக ஏற்றுக்கொண்டவர்களாகவும் அவங்க உண்மையான முஸ்லீமாக காட்டிக்கொண்டு உள்ரங்கமாக அவங்க அதற்கு எதிராக அதன் மீது உள்ளத்தில் குரோதத்தையும் விரோதத்தையும் அவங்க மறைச்சு கொண்டிருப்பாங்க. இதனால தான் இதை அவங்க தௌஹீதுக்கு எதிரானவங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இதை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லும்போது நிச்சயமாக முனாஃபிக்கீன்கள் நரகத்தின் அடித்தளத்தில் இருப்பார்கள், நவுதுபில்லாஹி மின்ஹா, இப்படி அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் கூறி காட்டுறது நாங்கள் பார்க்கலாம். அல் குர்ஆன் சுன்னாவில் நிஃபாக் பற்றி வந்திருக்கக்கூடிய கருத்துக்களை ஆய்வு செய்த அறிஞர்கள் அதை 2 வகையாக நோக்குறாங்க. இமாம் இப்னுல் அரபி ரஹிமஹுல்லாஹ் அவங்களும் இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க அப்படியானவங்க நிஃபாக்கை நம்பிக்கை சார்ந்தது என்றும் அமல் சார்ந்தது என்றும் வகைப்படுத்துகிறாங்க. ஒன்று நம்பிக்கை சார்ந்தது, அமல் சார்ந்தது. நம்பிக்கை சார்ந்த நிஃபாக்கை உடையவர்கள் தான் நரகத்தில் நிரந்தரமாக தங்குவாங்கன்னு சொல்லியும், செயல் சார்ந்த நிஃபாக் பெரும்பாவத்தை ஒத்தது அப்படின்னு இவங்க குறிப்பிட்றாங்க. அடுத்த இமாம் அதாவது இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க அதனை நிஃபாக்குல் குஃபுர் அப்படின்றும் நிஃபாக்குல் அமல் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. அடுத்தது இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்களும் ஹாஃபில் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவங்களும் நிஃபாக்கை மார்க்கத்திலிருந்து வெளியேற்றி விடக்கூடிய பெரிய வகை நிஃபாக் அப்படின்றும் மார்க்கத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய பாரதூரம் இல்லாத சிறிய வகை நிஃபாக் அப்படின்றும் வரைவிலக்கணப்படுத்துகிறாங்க. இவ்வாறு பல அறிஞர்கள் பல விதமாக வரைவிலக்கணப்படுத்துறதை நாங்கள் பார்க்கலாம். இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட வரைவிலக்கணத்தை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற போது அவங்க பெரிய நிஃபாக் அப்படின்னு எதை சொல்கிறாங்கண்டா, ஒரு மனிதன் அல்லாஹுவையும் மலக்குகளையும் வேதங்களையும் ரசூல்மார்களையும் மறுமை நாளையும் அதே போல் கல்லா கதர் இப்படி நாங்கள் ஈமான் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் அனைத்தையும் ஈமான் கொள்றத போல விசுவாசிக்கிறத போல தன்னை காட்டிக்கொண்டு வெளிரங்கத்தில் அவன் ஒரு உண்மையான விசுவாசியாகவும் உள்ரங்கத்தில் அதற்கு முரணான நம்பிக்கையிலையும் இருப்பது அப்படின்னு இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அடுத்தது இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க இதை பற்றி சொல்கிற டைமில் நிஃபாக்கில் பெரிய வகையும் இருக்கின்றது. அதாவது அந்த நிஃபாக்கை உடையவர்கள் நரகத்தினுடைய அடித்தளத்தில் இருப்பாங்க. உதாரணமாக அப்துல்லா பின் உபை இப்படியானவர்களை குறிப்பிடலாம் என்று சொல்கிறார். இப்போ இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உண்மையாக நேசிக்கிறத போல நேசித்து அவங்கள பொய்ப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க கொண்டு வந்த மார்க்கத்தில் சிலதை நிராகரிக்கலாம். அப்படியும் இல்லைண்டா அவங்கள வெறுக்கலாம். அவங்கள பின்பற்றத கடமைன்றதை அவங்க நம்பாமல் விட்டுட்டு உள்ரங்கமாக அவங்கள வெறுத்து வெளிரங்கமாக அவங்கள நம்புகிற மாதிரி காற்றிக்கொள்வது,
அதே போல் மார்க்கம் அது தோல்வி அடைஞ்சிச்சின்னு சொன்னால் இவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வெளியில் அவங்களோட சந்தோஷத்தை காட்டிக்கொள்ள மாட்டாங்க, உள்ரங்கமாக மிகவும் மகிழ்ச்சி பெறுவாங்க. அதே போல் மார்க்கத்தோட வெற்றியை நினச்சி கவலைப்படக்கூடிய இப்படியான பண்புடையவர்கள் இவங்க அல்லாஹுடைய இதுவும் அல்லாஹ்ட எதிரியாகவும் இன்னும் அவனுடைய தூதரினுடைய எதிரியாகவும் இருப்பாங்க. எனவே இவங்க நபி அவங்களோட காலத்திலையும் இருந்தாங்கன்றதை குறிப்பிட்டு இவங்க தான் நரகத்தினுடைய அடித்தளத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க. நிஃபாக் பற்றி வந்திருக்கக்கூடிய அல் குர்ஆன் வசனங்களை ஆய்வு செஞ்ச இமாம்கள் அதற்கு அதாவது பெரிய நிஃபாக் வகையுடையவர்களுக்கு இந்த 9 பண்புகளும் காணப்படும். இந்த 9 பண்புகளை உடையவர்கள் கட்டாயமாக அவங்க நயவஞ்சகக்காரர்களாகத்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் குறிப்பிட்றாங்க. அதில் முதலாவதாக நபி அவர்களை அல்லது அவங்களோட ரிசாலத்தினுடைய ஒரு பகுதியை நிராகரித்தல், அதை குறிப்பிட்றாங்க. அடுத்த விஷயம் நபி அவர்களை அல்லது அவங்களோட ரிசாலத்தை வெறுக்கிறது. அதே போல் நபி அவங்களோட மார்க்கத்தையும் அதனுடைய மறைவையும் நினச்சி மகிழ்கிறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வெற்றியை வெறுக்கிறது. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய விடயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கடமைப்பாட்டை நம்பாதிருத்தல். நபி அவங்களுடைய அவங்க ஏவிய விஷயங்களுக்கு அவங்க கட்டுப்பட வேண்டும் என்ற கடமைப்பாட்டை அவங்க நம்பாதிருத்தல். நபி அவர்களுக்கு நோவினை செய்தல் அல்லது அவங்கள குறை கூறுதல், முஃமின்களை எதிர்க்கக்கூடிய காபிர்களுக்கு ஆதரவாக நிற்றல். முஃமின்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் ஈமான் கொண்டு அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை பரிஹசித்தல். அடுத்தது அல்லாஹ்வினதும் அவனுடைய தூதரினதும் தீர்ப்பை புறக்கணித்தல். இப்படி நயவஞ்சகர்களினுடைய பண்புகளை நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்தது தான் சிறிய வகை நிஃபாக். இப்போ சிறிய வகை நிஃபாக்ன்றது என்ன? உள்ரங்கத்துக்கும் வெளிரங்கத்துக்கும் இடையில் காணப்படக்கூடிய முரண்பாட்டினுடைய சாதாரண நிலையை நம்ம குறிப்பிடலாம். அதாவது உதாரணத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் விளையும் கொள்ளையிலும் இப்போ நாங்கள் ஒருத்தரை ரொம்ப நேசிக்கிற மாதிரி நடிக்கிறது, அதான் நாங்கள் எங்களோட பாஷையில் சொல்கிறோன்றது அது நடிப்பு அப்படின்னு சொல்லுவோம். நீ இந்த உள்ளால என்னை பற்றி குரோதத்தை வச்சுட்டு வெளியில் நல்ல புள்ள மாதிரி நடிக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது, அதுவும் ஒரு விதமான நயவஞ்சகம். அது சிறிய நயவஞ்சகத்துக்குள்ளே சேரும். அதாவது ஒருத்தர் மீது நாங்கள் வெறுப்பையும் குரோதத்தையும் நாங்கள் மறைச்சிக்கிட்டு அவரை நாங்கள் விரும்புகிற மாதிரி, நேசிக்கிற மாதிரி, அவருக்கு ஹெல்ப்புகள் செய்கிற மாதிரி நாங்கள் வெளிக்காட்டி கொள்வது, இதுவும் ஒரு வகையான நயவஞ்சகம். ஸோ நாங்கள் இதிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளணும். எங்களோட ஃப்ரெண்ட் இருக்கிறா அப்படின்னா, சில ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு பிடிக்காதுண்டா அவளை நாங்கள் ரொம்ப கோபம் இருக்கும், குரோதம் இருக்கும், அது பொறாமரிக்கும், அப்படியான தன்மைகளை மறைச்சிக்கிட்டு அவளோட நல்ல புள்ள மாதிரி சேர்ந்து வாழ்கிறது. ஸோ அந்த விஷயத்திலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளணும். அதே போல் வணக்க வழிபாடுகளில் அதிகமாக எங்களை ஆர்வம் இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்கிறது. இப்போது நோன்பு பிடிக்கிறதாக இருக்கட்டும், தொழுகிறதாக இருக்கட்டும், மத்தாக்கள் எங்களை பார்த்து இவர் தொழுகையாளி இந்த சொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தன்னை மிச்ச அமல்களில் ஆர்வமுடைய ஒரு பிள்ளையாக இருக்கிற என்று சொல்லி காட்டிக்கொண்டு ஆனால் அதை எதுவுமே செய்யாமல் இருக்கிற, அப்படி அதுவும் ஒரு நயவஞ்சகம். அதாவது சிறிய நயவஞ்சகத்துக்குள்ளே இது அடங்கும். அதே போல் மார்க்கத்தில் நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னாலும் கூட எந்த ஒரு தியாகமும் செய்யாமல் இருக்கிறது. இவ்வாறான விடயங்களை நாங்கள் சிறிய வகை நிஃபாக்குக்கு உதாரணமாக நாங்கள் குறிப்பிடலாம். எனவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கி இல்ஹாதை பற்றி படித்தோம். இல்ஹாதுன்னு சொன்னால் என்ன, அதனுடைய மொழி கருத்து படித்தோம். அதே போல் இல்ஹாத் இஸ்லாமிய பரிபாஷையில் எப்படி இருக்குன்னு படித்தோம், அதனுடைய தோற்றம் பற்றி படித்தோம். அதே போல் இஸ்லாமிய உலகும் அதே போல் இல்ஹாத்ன்ற ஹெடிங்கில் படித்தோம். அதே போல் இஸ்லாமிய அறிஞர்கள் இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்காக இல்ஹாத்லேருந்து இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்காக எப்படியான முயற்சிகளை செஞ்சாங்கன்னு படித்தோம். நிஃபாக் பற்றி படித்தோம். ஸோ நாங்கள் இன்றைக்கி படித்த பாடம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அதோட லைக்கும் கொடுத்துடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.